ஐயா தர்மபிரபு சாமி வந்துட்டீங்களா? நீங்க தான் இப்போ வருவீங்களா? ஒரு 10,000 சில்லறை இல்லையா? சில்லறை இல்லையா? அப்புறம் பல்ல காட்டிட்டு வந்தீங்க. நீ வந்து எனக்கு பொண்ணா? நீ ஆண்டி மாதிரி இருக்கா? எனக்கு பொண்ணுன்னு சொல்றா? இன்னும் என்ன ஆஃப் டியூட்டி இருக்கு. நான் போய் உட்கார்ந்தனாக்கா ஒரு 35,000 ரெடி பண்ணுவேன். நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது. டேய் கருமாண்டி, என்னடா இது வேஷம்? அம்மா தர்மபிரபு, காசு கொடுமா, காசு இருந்தா கொடுமா. இதை பாருமா, ஒரு 1000 இருந்தா கூட பரவாயில்லம்மா. இதை காசு இருந்தா கொடுத்தது கையை நீட்டிட்டம்மா. எதாவது போட்டு கொடுமா. இதை எதுவுமே இல்லையா? பெருசாக தான் உட்காந்துக்கிறியா? ஆளில் இருக்கிறியா? காசு இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன நீ யார் மூஞ்சில தான் முழிச்சேன்னு தெரியும். போனியே இல்லைன்னு வந்தேன்னா நான் எப்படி பொழப்பு நடத்தேன்? போகும்போது வர ஒரு 1000-500 காசு வச்சுக்கிட்டு பிச்சைக்காரங்க வருவாங்க, கொடுக்கணும். ஐயா சாமியே தர்மபிரபு, உன் மூஞ்சில முடிச்சா குடிக்க தண்ணி கிடைக்கிற மூஞ்சா தெரியுதுப்பா. எப்பா ஒரு 1000-2000 இருந்தாலும் பரவாயில்ல தலைவா, சில்லறை இல்லைண்ணா, பிரச்சனை இல்லை. இவனை என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்கார பையன். என்ன காயினு இதெல்லாம் இன்னுமா தடை பண்ண வச்சுக்கிறானோ? பிச்சை எடுத்தாலும் பொண்டாட்டி அழகா தான் வச்சுக்கிறா. ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இல்ல உங்களை தான் நல்லா தானே இருக்கீங்க, அப்புறம் நான் பிரச்சனை இல்லை. நாங்க தெருவாளையம் ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படி யாரு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? நம்ம 2 பேரும் தான் சொல்றான் போல. நல்லா இருக்கா? நீங்க பொண்டாட்டி சொல்லுங்கறீங்க. பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டி ஹலோ, நான் தான் சொல்றேன். இல்ல நீ சொல்றது நல்லா தான் இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கல போல. நல்லா இருக்குதா? நீங்க யார் ஃபர்ஸ்ட்? நீ ஏஞ்சி போங்க, நான் தானே இங்க உட்கார்ந்திருந்தேன். புருஷன் தானே இவரு. ஐயாவுக்கு பக்கத்தை பாறா. சண்டை வரதாங்க. என்னதான் அவரு அழுக்கு சட்டை போட்டுருந்தாலும் உங்களை ஜொலிக்க விட்டுருக்காரு. நீ வேற பிச்சை எடுக்கறன்னு நீ என்ன சொல்ற? அவர் என்னதான் கிழிய சட்டை போட்டுருந்தாலும் உங்களுக்கு நல்ல சட்டை கொடுத்து எடுத்து அழகு பாக்குறாரு பாத்தீங்களா? நீ நல்லா தான் சொல்ற, அது ஒண்ணு ஒத்துக்க மாட்டேதா? ஒத்துக்க மாட்டேதா? நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க உட்கார்ந்தீங்க? ஏந்து போங்க ஃபர்ஸ்ட். ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாருல, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. புதுசா கல்யாணம் பண்ணா எங்க நீங்க ஏங்க இங்க ஃபர்ஸ்ட் சூப்பரா சொல்லிட்டு போறாங்க. சூப்பரா சொல்ற. நீங்க ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போங்க. ஏந்து போங்க ஃபர்ஸ்ட். ஏங்க நான் இதான் சொன்னேன், அவன் சொல்லிட்டு போறான் புறம்போக்கு. ஐயோ அது புறம்போக்கு நாய். ஏந்து போங்க. நீங்க நல்லா இருந்தீங்க, அதனால சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. உட்காருங்க. ஆமா நல்லா கிளி கிழிச்சிருவாங்க. ஏங்க நான் இங்க உட்காந்து உங்களுக்கு நீங்க மட்டும் நாங்க உட்கார கூடாது, சட்டம் இருக்கா? ஏங்க பொண்டாட்டின்னு அவன் சொன்னா நான் என்னங்க சொன்னேன்? நீ 1000 எனக்கு மட்டும் ஆசை பாசம் இருக்காதாங்க? தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஐயா தர்மபிரபு சாமி வந்துட்டீங்களா? நீங்க தான் இப்போ வருவீங்களா? ஒரு 10,000 சில்லறை இல்லையா? சில்லறை இல்லையா? அப்புறம் பல்ல காட்டிட்டு வந்தீங்க. ஐயா சாமி, போட்டுற சட்டை இருந்தா கட்டு. ஏங்க உன் கண்ணுக்கு அது பொண்டாட்டியா தெரியுதா? ஏங்க அவனை எழுத்து போட்டு அடிங்க. நானு சிவன் கோயில் கிடைக்குமா? அறிவு கடை பேசிட்டு இருக்கா? சிவன் கோயில் சொல்ல மாட்டியா? நானும் அவளுக்கு பொண்டாடி கிடையாதா? வேற யாரா? இல்ல 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 நான் சும்மா கதை பேசிட்டு இருந்தோம். இல்ல இல்ல அவன் பொண்டாட்டின்னு சொல்றான், நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். காசு வந்து நாங்க 2 பேரும் பொண்டாட்டி புருஷனா இருப்போம். உனக்கு என்னடா பிரச்சனை? அவன் சண்டைக்கு வரல, சண்டைக்கு நான் போறேன். நானு அடிக்காதீங்க, வீட்டுல இருந்து அடிங்க. சின்ன கொண்டா இங்க பாருங்க. இப்பதான் குஷ்டம் சரியா போனுச்சு, நல்லா தாங்க இருக்கேன். காசு இல்ல, நான் காசு இல்ல சொல்ல, அதுக்காக புஷ் பண்ண 2 பேரும் சண்டை போறோம்பா. எல்லாம் வந்து பொண்டாட்டி பண்ண சொல்றேன், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க போங்க. ஏங்க அவன் கண்ணுக்கு நம்ம 2 பேரும் ஜோடியா தெரியுது போல. அது நான் தப்பே தான் சொல்றேன்.
எனக்கு நீங்க ஜோடியா? நான் தரக்கு நினைச்சேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் வந்தவன் சொன்னானா நீ அவனை போட்டு கேட்கணும். என்ன கேட்கணும்? பொண்டாட்டி நீ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொல்லி கொடுத்தேன். இல்ல நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தேன். நானு நீங்க அப்படிதான் பேசுறீங்க. அவனுக்கு சரி அப்படி கேட்கறான். அப்படி என்ன கேட்கறான்? நம்ம 2 பேருக்கு என்னதான் குறைச்சா? என்ன குறைச்சல? என்ன நீங்களும் இதுமே பேசிட்டு இருக்கீங்க? வந்துட்டாயா நான் உட்காருவேன். இங்கதான் உட்காருவேன். நான் இங்க தான் உட்காருவேன். நீங்க வேற ஏதாவது போய் எடுத்துட்டு உட்காருங்க போங்க. எவ்வளவு சூப்பரான ட்ரீட் பண்ணாட்டி கட்டிக்கிறேன். ஏய் இப்ப நான் சொன்னேனா வந்து பொண்டாட்டி நான் சொன்னேனா? சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் நல்ல பொண்ணா பாப்பா. அம்மாட்ட சொன்னா நீ போய் வேற ஏன் சொல்லு போ. பிரச்சனை என்ன? இல்ல அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன சொல்லுறேன்? என்ன பிரச்சனை சொல்லு. குடும்பத்துக்குள்ள சண்டை வரதான். குடும்பம் என்ன குடும்பம்? புருஷனை விட்டு விடுங்க. யாரு குடும்பம்? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்னோட ஒரு கருத்து என்னன்னா, அவர் என்னதான் அழுது சண்டை போட்டனால உன்னை எப்படி தங்க மாதிரி அவர் பாத்துக்கிறாரு. இவனை பார்த்து சொல்லு. சொல்லக்கூடாது. உடனே வெறுக்க கூடாதுல்ல. இருக்க கூடாது. இவன் யாருன்னு தெரியல. என்ன நீ வந்து பேசிட்டு இருக்க நீ? அண்ணா ஏன் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு? ஓகே வீட்டுக்காரியே கிடையாதுடா. வீட்டுக்காரி நீங்க ஏன்னா வந்து பொட்டாட்டி சொல்றீங்க? எனக்குள்ள ஆசையை தூண்டி விடுறீங்க. ஆசையை தூண்டுறாங்க. நானே ப்ரொபோஸ் சொன்னா உங்களுக்கு ஒண்ணு ஆசை வந்துருமா? ப்ரொபோஸ் பண்ணிட போறேன். அதுக்காக சொல்றேன். உங்க 2 பேருக்கும் மேட்சிங் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நான் டக்குனு நினைச்சிட்டேன். கேட்டாங்க மேட்சிங் நல்லா இருக்குன்னு வந்து கேட்டாங்களா? நீ எங்க இருந்து வர பஸ் நீ வந்து அது என் அளவுக்கு அவங்க கொஞ்சம் கம்மி தான். கம்மியா? அவங்க கூட என்ன ப்ரொபோஸ் பண்ணலாம். நான் ஒத்துக்கணும்ல. உன்கிட்ட வந்து நான் ப்ரொபோஸ் பண்ணுவேனா? பிச்சைக்காரனா அவ்வளவு சூப்பரா பொண்டாட்டி கட்டி வச்சிருக்கா. என்ன பொண்ணு பாக்குறீங்க இங்க? இப்போ நீங்க ஏது போறீங்கன்னா நான் கிளம்புவா? கலெக்ஷனே காசு கம்மியாக தான் வந்தது. பிச்சைக்காரன்ட்ட இவ்வளவு பணமா? ஹலோ உங்களதான் நீங்க இவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? எல்லாம் உழைச்ச காசுமா. போனா சிவன் கோயிலில் உட்காந்தா நீ கலெக்ஷன் அள்ளி போட்ட. கடைசி நீ தான் அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த தொழில் அப்படி தெரியும். இது எவ்வளோ தெரியுமா? இன்னைக்கு எவ்வளோ எண்ணி கூட பார்க்குறேன். இருக்கு செயின் வர போட்டு இது டியூட்டி முடிஞ்சு. சரி டியூட்டிலாம் முடிஞ்சு. குருமாத்தா ஏமா குருமாத்து குறுக்கு குத்திர போகிறேன். ஒன்றும் கிடையாது. இன்னையோட வருமானத்தை பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 20 22 ஒரு நாள் இன்னைக்கு ஆஃப்டர் மதியம் தானே ஆயிருக்கியா? நீ சாயந்தரம் போய் பெருமாள் கோயிலில் உட்காருவான். ஹலோ மாப்பிள்ள அந்த கோயில் இருக்கியா? என்னாச்சு கூட வர ஆரம்பிச்சிருச்சா? ஐயோ என்ன சொல்றா? உடனே வரண்டா ஏங்க அதுக்கு நீங்க பிச்சை எடுக்கிற மாதிரி கேட்குறீங்க? ஏங்க ஒரு நாளைக்கு 50,000 ரூபா காசு என்ன பண்ணனே தெரியல. மூட்டை கட்டி வீட்டில் போட்டு வச்சிருக்கேன். அதான் 2,000 ரூபா தால போடுறானுங்க. அதை மட்டும் நம்ம வாங்குறது கிடையாது. அதை மாற்ற முடியாது இல்லை? அதுக்கு ஏமா பொறைய பார்த்தனா இதுமாரி பம்மரா ஹெல்ப் பண்ணுமா? இப்போதான் இந்த கிளிச்சா என்ன ஹெல்ப் பண்ணுங்க? இந்த காசு ஃபுல்லாவா? உங்களுக்கு நான் கொடுக்கணும். போ நல்லா கதையா இருக்குது. நீ வந்து எனக்கு பொண்ணா? நீ ஆண்டி மாதிரி இருக்கா? எனக்கு பொண்ணுன்னு சொல்றா? அப்படியா? என்னங்க சிரிக்கிறீங்க? ஐயே கொடுக்குறேன். சந்தோஷமா இருக்கியா? உண்மையா நீ எடுத்துக்க. ஐஃபோன் வாங்க போறியா? ஐஃபோன் வாங்க போறியா? இதில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? இதில் வந்து 35,000 ரூபா இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் ஆஃப் டியூட்டி இருக்கு. நான் போய் உட்கார்ந்தனாக்கா ஒரு 35,000 ரெடி பண்ணுவேன். நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது. நீனும் வரையா உட்கார்றதுக்கா? எடுத்து வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். எங்க
வெயிட் பண்றேன். 10 ரூபா பிச்சைக்காரன் போட கிடையாது. என் காசை நீ பிடுங்கலாம் உசார் கட்டிட்டு நிற்கிறேனியா நீ? நான் ஒன்றும் சேர்த்துக்க மாட்டேன் கூட்டாளியா, கூட்டு சேர்த்துக்கிறது. நல்லா கொடுப்பாங்க உனக்கு. நல்லா நானே பிச்சை எடுக்க இன்னைக்கு என்கிட்ட பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறியா?